கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில கூட இந்த வருஷத்தை குறித்து நாம் அதிகமாக கவனம் செலுத்துவோம். கொலோசியர் 2:12. கொலோசியர் 2:12. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துல அந்த 3 நாட்கள் ஊழியர்களுக்கு ஒரிசா கடந்து போய் அவர் கிருபை தந்தார். 25 போதகருடைய துணைவியார் வந்திருந்தாங்க. அது இல்லாம மற்றவங்க வந்து மொத்தம் 70 பேர் வந்திருந்தாங்க. 3 நாள் இதுல ஆசீர்வாதமா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அடிப்படை சத்தியங்கள் கூட இல்லாதபடிக்கு அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த பணித்தளத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதேதான் நீங்க போனது சொல்ற போல அவங்க சொன்ன காரியம் சாட்சி சொல்லும் போது 20 வருஷமா வீணாக ஓடிட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கலாமே, நாம என்னுடைய ஓட்டம் போட்டது நான் சொன்னோம். அதை மறந்துட்டுவோம், போயாச்சு, இன்னைக்கு எடுத்தாச்சு, இனி ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபித்தும் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ திங்கட்கிழமை 3 நாட்கள் ஏலகிரிக்கு கடந்து போகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அடியக்காவை ஜெபித்துக் கொள்ளுங்க. இங்கே அங்கே போய் கொண்டிருக்கும் போது தேவன் கிருபை தரணும். ஆமென். இன்றைய நாள்ல கூட ரொம்ப யோசிச்சேன். நைட்டு வந்து இறங்க போறது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவர் நல்லா இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துரும். எனக்கு தூக்கம் இல்லை, டைமிங் ஓடிக்கிட்டு கேப்ல அப்படிங்கிறது டெம்பரேச்சர் 43. ஆண்டவர் கிருபையா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உண்மையிலே ஆண்டவர் நல்லவர். ஞானம் இல்லாத நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். பார்த்தீங்கன்னா முத நாள் வந்து அங்க அவ்வளோ பெரிய ஹாலுக்கு வந்து 110 AC தான் வச்சிருப்பாங்க. அது இங்க பார்ப்போம், உஷ்ணம் ஏற 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 எல்லாம் போட்டிருந்தாலும் ஒண்ணு இல்லை. அன்னைக்கு வந்து கம்மியா இருந்துச்சு 40, அன்னைக்கு 40. சாயங்காலம் கரெக்டா செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பூச்சிங்க இருக்குங்க, சாயங்காலம் நல்ல சில்லுன்னு ஆகுது, இந்த பூச்சிங்க உள்ள வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ண, கீழே போயிடும். ஏன்னா வெளியே ஓப்பன் ஆட்லே அந்த காரியங்கள். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அடுத்த பேசிட்டே இருக்கும்போது கூலர் இருக்காங்க. நம்ம கிடைத்ததுல இந்த சின்ன கூலர் பார்த்து பழக்கம். சரி, ஒரு கூலர், ஒரு 4 கூலர் மேல இருக்குன்னா எல்லாம் உட்கார போட்டு அந்த ஃபுல் ரூமே வந்து ஹெல்ப் வச்சு 2 கூலர். அதனுடைய பெரிதான கிருபையில அவங்களும் உட்காந்து கேட்கறதுக்கு, எங்களுக்கும் அவங்க காட்டில நமக்கு நிக்கிறதுக்கு நிறைய கிருபை தந்தார். நல்ல அந்த காரியங்கள் ஃபுல்லா பண்ணிட்டு முடிச்சுட்டு ஆண்டவர் வரை கிருபை தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர் டைம் சேவிங் அந்த இடத்துல சில காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு சில காரியங்களை எச்சரிச்சிருக்கிறோம். வருகிற நாட்கள் அதை செய்யணும். அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் வந்து கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உன்னத பலத்தினாலே இடை கட்டி இருக்கிறார். ஆகினால் தொடர்ந்து அடியாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து பேசிட்டு ஆண்டவர் ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. அந்த மறிக்கிற அனுபவம் இங்க சொல்லும் பொழுது, அழகான அந்த வசனம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அதில் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலினாலே மேலுள்ள செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, அந்த உயிரோடு எழுப்பினார்ல, அதன் மேலுள்ள அந்த உயிர் தந்த வல்லமையின் மேலுள்ள விசுவாசத்தினாலதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும். இப்போ மரித்த ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணது. மரிச்சிருக்கிறோம், மரித்த நாம இப்ப என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணப்படணும். இப்ப ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்படுது. ஏன் அடக்கம் பண்ண வேண்டும்? ரொம்ப முக்கியமானது. ஏன்னு சொன்னா,
மரித்த நான் திரும்ப என்ன பண்ண, நான் என்ன செய்யக்கூடாது, என் காரியங்கள் எதுவும், என் பழைய மனுஷனுடைய சுவாபம் என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அப்ப இந்த ஞானசாரத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, முற்றிலுமா இனி நான் பழைய மனுஷன் என்ன பண்ண, இனி எனக்கு அவனுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை என்று சொல்லி உள்ள அவனை அடக்கம் பண்றேன். இதுக்கு மேல அவனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனி நான் புது மனுஷனாய் வாழ்வேன். A new man. இந்த நியூ மேன் வரும்போது a new mind, கிறிஸ்துவின் சிந்தை. ஞாபகம், a new man must have the new mind, கிறிஸ்துவின் சிந்தை. A new heart, புதிய இருதயம், புதிய ஆவி. New man has to have a new mind, a new heart, a new spirit. புதிய சிந்தை, புதிய இருதயம், புதிய ஆவி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால புதிய உடன்படிக்கையில் சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களுடைய சிந்தையில வைப்பேன், உங்களுடைய இருதயத்துல எழுதுவேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, இது உனக்கு தெரியாது. நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. உன்னுடைய பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் இஸ் வெரி டிஃபரெண்ட். உன்னுடைய என்ன சொல்றது, சிந்தையில இருக்கிற காரியம், உன் எண்ணங்கள் எல்லாமே பரத்துக்குரியதே கிடையாது. எனக்கு உனக்கு என்ன பண்றது, ஏன் வச்சாலும் ஏற்காது. ஏன்னா நீ இங்க இருக்கிற, நான் அங்க இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் சொல்றாரு, என்ன பண்ணணும், உன் சிந்தை என்ன பண்ணணும், புதுப்பிக்க வேண்டும். பழைய சிந்தையில என்ன பண்ண முடியாது, போட முடியாது. என்னுடைய உணர்வுகள் இருக்க பழைய காயங்கள், பழைய இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அப்ப எனக்கு என்ன வேணும், a new heart. அப்ப என்னுடைய உணர்வுகள் என்ன பண்ணணும், அது புதுசாக்கணும். என்ன ஆயிடுச்சுன்னா, என் உணர்வுகள் என்ன பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். தாயின் வயிற்றுல இருக்கும் போதே பாதிக்கப்பட்டேன். ஞாபகம் நீங்க புரியணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எப்பவுமே திருமணமான பிள்ளை பெற்றெடுக்க வந்த நாட்கள்ல நம்ம சாதாரணமா சொல்லி கொடுப்பாங்க, சந்தோஷமா இரு, நல்லா இரு. ஏன் சொல்றாங்க? The child sees through the mother, hears to the mother, listens to the mother, thinks to the mother. எல்லாமே தாயின் வழியாய் சிந்திக்கவும் பார்க்கவும் எல்லாமே வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது, கேட்டுட்டு இருக்குது. அங்க ஃபார்ம் பண்ணும் போதே என்ன இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஃபார்மேஷன் ஆகுது. ஸ்தோத்திரம். அப்படின்னா உள்ள வெளியே வரும்போது ஏதெல்லாம் இருக்கு, இருக்குது. ஏன்னா அதை கத்துக்குச்சு, டிஎன்ஏல இருந்து உள்ள இறங்கி இருக்குது கம்ப்ளீட்லி. அதனாலதான் வந்து நம்ம வந்து அதெல்லாம் படிக்கும்போது என்ன சொல்றது, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்ட. சரியா உங்களுக்கு? ரைட். இப்ப இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் எல்லாமே என்னது, விழுந்து போன ஆதாமினுடைய காரியங்கள். சரி, அது உள்ள இருக்குது இந்த காரியங்கள். இப்ப அது வந்த உடனே என்ன பண்ண முடியாது, தேவனுடைய காரியத்தை சிந்திக்க முடியாது. இயேசுவானவர் வருகிறவர் இந்த பூமிக்குரிய சிந்தையோட வரல, அவர் பரத்தின் சிந்தையோட பூரண மனுஷனை போல அவர் வருகிறார். உங்களுக்கு அவருக்கு பாவம் கிடையாது, பாவம் அந்த வித்து அவரிடத்துல கிடையாது. கிளியரா இருக்கணும். அப்ப என்ன சொன்னா, அவர் வந்தார். இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, பிதாவோடு கூட இசைந்து அவரை நடந்து கொண்டு இருக்கார், நமக்கு காண்பிக்கிறார். அப்ப அந்த சிந்தை, அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள் நம்மிடத்துல இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தோட கூட கடந்து போக முடியும். Praise the Lord. Hallelujah. அப்ப என்ன பண்ண முடியாது, நானே அடக்கம் பண்ணப்பட்டவன் என்ன செய்யக்கூடாது, பழைய காரியங்கள், பழைய உணர்வுகள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள், பழைய சொல்றது உணர்வு, இவைகளோட கூட என்ன பண்ண முடியாது, நானு ஓட. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது நல்லது கெட்டது பாதிப்பு எது வேணா இருக்கட்டும், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. Praise the Lord. Amen. Amen. Praise the Lord. Today is over. You must practice. Don't carry forward. புரியுதா உங்களுக்கு? தூங்குறதுக்கு முன்னாடி அதனால ஜெபம் பண்ண சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. எழும்பும் போது, தூங்கும் போது. புரியுதா உங்களுக்கு? எழும்பும் போது கிருபையை கேட்கிறோம், பலனை கேட்கிறோம். தூங்கும் போது என்ன பண்றோம், எல்லாத்தையும் அவர் கையில வச்சுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அக்கௌண்ட்ல என்ன பண்ணக்கூடாது,
கேரி ஃபார்வர்ட், நோ கேரி ஃபார்வர்ட். இன்னைக்கு பிரச்சனை என்னது? 20 வருஷமா கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்குது. கேரி ஃபார்வர்ட் எது நடக்குது? அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு ஞாபகம் வருது. அதான் ஆண்டு சொல்றாரு, நீ என்கிட்ட வரும்போது என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் மன்னித்து என்ன பண்றேன்? எல்லா அநியாயத்தை அக்கிரமத்தையும் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மறக்கிறேன். I don't remember no more. இனி என்ன பண்றது? அது நினைப்பது இல்ல. அப்படின்னு அர்த்தம். No carry forward. நம்முடைய பாவங்கள், நம்ம தப்புதல் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தா என்ன பண்றாரு? கழுவி சுத்தம் பண்ணிட்டாருன்னா no carry forward. Praise God. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? No carry forward. புறப்படாது. அது வெளில போக கூடாது. சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோட கூட என்ன பண்ணிருக்கிறோமா? அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அவரோட கூட அடக்கம் முடிஞ்சிச்சு. அதோட ஓவர். We cannot carry forward. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பழைய சுபாவத்தை என்ன பண்ண முடியாது. அந்த புலம் ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே என்ன சொல்றது, நாம என்ன சொல்றது, யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே எதுவுமே புதிய மனுஷனுடைய சுபாவம் அல்ல. Who is the new man? வடசு சொல்றது, you are the temple of the living God. நீங்கள் யாரு? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே. ஆனா நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு நம்பிக்கை என்ன இருக்கு? புரிஞ்சுக்கிறீங்க? அதனால ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. இதையும் இதையும் கரெக்ட் பண்ண கத்துங்க. எப்பவுமே மைண்ட்ல யார் மேல சொன்ன நிறுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் கூட சதா காலமோடு இருக்கிறேன்னு சொன்னவர் என் கூட தான் இருக்கிறார். இப்பவும் இருக்கிறார், எப்பவும் என் கூட தான் இருக்கிறார். அவர் என்னை தனியே இயேசு பாருங்க அழகா சொல்றாரு பாருங்க, என் பிதா என்னோட கூட இருக்கு, அவர் என்னை தனியே விடுவார். யாராச்சும் பிதாவை பார்த்தாங்களா? ஒருத்தரும் பார்க்கல. ஆனா அவர் சொல்றாரு, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மேலுள்ள விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. If you do not believe, you will never see the glory of God. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். So what do you want to believe? What is that you want to believe? முக்கியம் இதெல்லாம். அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, நீங்க விசுவாசிக்கணும். அடக்கப்பட்டதான் சொல்லணும். நீங்க முடியாது, இடம் கிடையாது. நம்ம முற்றிலும் அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நான் ஞானசனம் எடுத்தாச்சு, அடக்கம் பண்ணிட்டேன், இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சொல்லணும். இந்த அலுவலகம் எல்லாம் நிறுத்து. உங்களுக்கு நீங்க பேசணும், இதெல்லாம் நிறுத்து. சும்மா இந்த என்னமோ யாருமே இல்லாத போல அனாதை போல பேசுற நிறுத்து. என் கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா? பரலோகமே எனக்கு தான் இருக்குது. சேனைகளின் கர்த்தருடைய நாமம், அவருடைய சேனைகள் இருக்கிறது, என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, என் பாத கல்லில் இடாதபடிக்கு அவர்களின் கரங்களிலே ஏற்றி கொண்டு போவார்கள். பணிவிடை ஆவிகள் எனக்காக இருக்கிறது. My Lord has sent my angels to minister unto me. Praise the Lord. You start believing. விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் ரோமர் 6 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இருக்கிறானே. மரித்தவன் என்னவா? பாவத்திற்கு நீங்கி மரித்ததுக்கு அப்புறம் தான் அடக்கம். உயிரோட அடக்கம் பண்ணல, மரித்துதான் அடக்கம். மரித்தவன் என்னவா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே, நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஏன்னா பாவம் இருக்கிற வரைக்கும் தான், பாவம் இருக்கிற வரைக்கும் தான் மரணத்துக்கு அதிகாரம். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தான். அப்ப அவனுக்கு சாத்தானுக்கு என்ன விளையாடுறதுக்கு அவனுக்கு இருக்கிற மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு அவனுக்கு இருக்க ஒரே ஆயுதம் பாவம். புரியுதா?
வசனம் சொல்லுது மரித்தவனுக்கு. Praise the Lord. Hallelujah. மரித்தவனுக்கு. அப்ப என்ன? உலகத்துக்கு மரித்தவனுக்கு, பாவத்துக்கு மரித்தவனுக்கு. பாவம் என்ன பண்ணி அவன்கிட்ட நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்ப என்னுடைய மைண்ட் செட்ல விசுவாசத்துல வரணும். பாவம் இல்லை என்று சொன்னால் எனக்கு என்ன இருக்காது? சாபம் இருக்க. பாவம் இல்லை என்று சொன்னால் மரணம் என்ன பண்ண முடியாது? ஆண்டுகொள்ள. பாவம் இல்லை என்று சொன்னால் பிசாசுக்கு என் மேல் அதிகாரம். You have to believe. You have to believe. Praise the Lord. கர்த்தர் கிறிஸ்து கர்த்தர் நல்லவர். பழங்க இருக்க மாட்டா. விசுவாசிக்கிற ஆண்டவரே, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். விசுவாசிக்கிற ஆண்டவரே, கடைசி நாளில இன்னைக்கு அப்படித்தான் நம்மளும் நம்ம பிரச்சனை சரியாகும். விசுவாசிக்கிறோம், சொல்லுவோம். அன்னைக்கு மைண்டுக்குள்ள உள்ள போய் பாருங்க, அது எங்க போகும்? இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, என் கைப்பிரயாசம் சரியில்லை, என் உடம்பு சரியில்லை, என் சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இப்ப மண்டை எங்க போயிட்டு இருக்கு? ஆனா என்ன சொல்றோம்? நான் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். இந்த பாயிண்ட் விட்டாதீங்க. அதாவது பேசும்போது நம்மள தெரியும். பேசும்போது நம்மள. ரெண்டாவது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்துல நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். யாரோடு பேசுகிறோம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. என்ன இருந்ததுன்னா நம்ம தெரியாம தூசிலாம் ஒட்டுது. எப்படியோ ஒட்டுது. என்ன பண்ணுறா, சில நேரங்களில அவங்களுடைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம், அந்த மண்டையில வந்து அப்ப நம்ம செயல்படும் போது என்ன ஆயிடுதுன்னா அது நம்மை தடுக்கிறது. நம்ம போல இருக்க விட மாட்டேங்குது. நம்மள அறியாமையே. அப்ப ரொம்ப சேர்ந்தோன்னே என்ன ஆகும்? ஃபுல் கேரக்டர் என்ன ஆகும்? மாறிடும். அது ஆண்டு சொன்னாரு, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் வீட்டுல இருக்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் அளவு இருக்காது. சரிங்களா? அதனால என்ன பண்ணாதீங்க, உள்ள பிரச்சனையை உண்டாக்காதீங்க. பிரச்சனை உண்டாச்சுன்னா என்ன நடக்கும்னா, அவங்க பேச நீங்க பேச எல்லாம் பண்ண உங்களுடைய விசுவாசம் காணாம போயிடும். ஏன்னா மாம்சத்துல விசுவாசிக்க முடியாது, ஆவியில விசுவாசிக்க. அதனால எப்பொழுதுமே என்ன பண்ணா, ஜெபத்திலும் நீங்க வேண்டுதலும் உங்க பேச்சிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க, உங்க நடக்கையிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம். அதுதான் மெயின். உங்க விசுவாசம் நீங்க தான் காத்துக்கணும். நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை ரொம்ப முக்கியம். இல்லைன்னு சொன்னா ஒரு விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடலன்னா ஒரு விசுவாசம் காத்துக்கொள்ள. இந்த விசுவாசம் இல்லைன்னா உலகத்தை ஜெயிக்க. எப்பவுமே பேசுங்க. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேசுங்க. எப்பவுமே பேசுங்க. பேசி சொல்லணும், எனக்கு முடியும், ஆமா முடியும், எனக்கு முடியும். Don't find ways or reasons, என்ன சொல்றது, how you cannot do it. Praise God. எப்படி செய்ய முடியாது, எப்படி நடக்காது, அதுக்கு என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க காரணங்கள். Praise God. Always find reasons how to do it. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் என்ன பண்றாரு, நல்லா பாருங்க. 12 வருஷம் அவளுக்கு அந்த வியாதி, இரத்தப்போக்கு, 12 years. And in just a fraction of a second it was out. தொட்ட மாத்திரத்துல சுகமான. குஷ்டரோகி இருக்கிறான், எத்தனையோ வருடங்கள் இருக்குது. இயேசு தொட்ட மாத்திரத்துல சுகமான. அப்படின்னு அர்த்தம்,
Just like that it can happen. Praise the Lord. Just like that. புரியுதா உங்களுக்கு? Either you have to have your faith with that Jesus. இயேசுவை தொடுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். இல்லைன்னு சொன்னா இயேசு உங்களை தொடும்படிக்கு உங்களை நீங்க வந்து காத்துக்கணும். ஆமென். Praise the Lord. Your expectation. Your expectation. Praise the Lord. Hallelujah. அந்த நொடி பொழுதுல என் கர்த்தராலே கூடும் என்கிறத எப்படின்னா get into reality. மனுஷனால கூடாதுதான், உண்மை. இது நடக்காதுதான், இவங்க எல்லாம் மாத்த முடியாது, உண்மைதான், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. He will change. Praise the Lord. He will change. ஏது மாறணும்? எனக்காக மாறணும். நான் சமாதான தாவரங்களில் வாசம் பண்ணுகிறவன். புரியுதா உங்களுக்கு? நான் தீங்கை காணாதிருக்கிறவன். நான் வந்து பெருக்கத்துக்குரியவன். நான் ஆஸ்வதிக்கப்படுகிறவன். நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறவன். ஆகையினாலே எனக்காக இவைகள் மாறி ஆகணும். Praise the Lord. Hallelujah. 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 அதை விட்டுட்டு சுத்தி இருக்க சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஒன்னும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க வந்து எழுப்பி ஆகணும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப பழக போட்டிருக்கிறது. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். Hallelujah. It's by faith. விசுவாசம். விசுவாசம். Amen. Hallelujah. Thank you Lord. Faith is very important. சும்மா நான் சொல்றதெல்லாம் faith கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் உங்க இருதயம் சிந்தையை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டும் கரெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ரெண்டும் ஒன்னா ஆகணும். இல்லைன்னா வந்து மிராக்கிள்ஸ் பார்க்க முடியாது. ரெண்டும் ஒன்னா ஆகணும். அப்ப மைண்ட் என்ன சொல்லுது? உட்காரணும். நீங்களே பேசுவங்களோட கூட ஓகே இவர் ஒன்றே சொல்லிட்டா நிறுத்துறியா? நீங்க பேசணும். சத்தியம் என்ன தெரியுமா உனக்கு? தன் சொந்த குமாரன் பாராமல் அவரையே எனக்காக தந்தார். அவரோட கூட இதெல்லாம் எனக்கு கொடுக்காம இருப்பாரா? இது எனக்கு செய்யாம இருப்பாரா? சும்மா நிறுத்துறியா? நீ பேசணும். நீங்க உங்களுக்கு நீங்க கிளீன் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அதேதான் திரும்ப 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 அதே பேசிட்டா இருக்கு. அதேதான் பேசுவோம். Because you don't know how to come out. When God has made the way in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினபடினாலே அந்த வழியிலே அந்த மார்க்கத்துல நாம் கடந்து போனால்தான் சத்துருவை ஜெயமடிக்க முடியும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசிட்டு இருந்தவர் சில காரியங்களை சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி காரியங்களை இருக்கும்போது அது எப்படி ஆளுடைய பிள்ளைங்களுக்கு அது எப்படி இது எப்படி சொல்லி ஒரு சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். அதான் சொன்னேன், இட்ஸ் ஆல் அவர் மைண்ட் செட். நான் ஒரு இடத்துக்கு போனா நல்லா புரிஞ்சுங்க, ஒரு இடத்துக்கு போனா என்ன 4 பேர் மதிக்கணும், என்ன கவனிக்கணும். இது நம்ப மாட்டேன். நம்ம போறோம் 4 பேர் மதிக்கலன்னா உடனே என்ன சொல்ல வைக்கிறோம்? பிசாசு. இதான் பிரச்சனை. இன்னைக்கு என் மைண்ட் செட்டை வச்சுட்டு என்ன பண்ற? ஆளுடைய வசத்தை எடுத்து உள்ள போடுறேன். செய்யாதீங்க. See, God is taking you through. என்னன்னா மறக்க கூடாது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை அப்படின்னு அர்த்தம். நான் கடந்து போகிற ஆற கடக்கும் போது என் கூட இருக்கிறாரு. அக்னியை கடக்கும் போது என் கூட இருக்கிறாரு. நான் தாள குழியில தள்ளப்படும் போதும் என்னோட கூட இருக்கிறாரு. நான் சிறைச்சாலையில போடப்படும் போதும் என்னோட கூட இருக்கிறாரு. நான் அரண்மனையில உட்காரும் போதும் என்னோட கூட இருக்கிறாரு. ஏன் சொன்னா அவர் என்னை குறித்து சொல்லப்பட்டதை அவர் செய்து முடிப்பார். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா சூழலை பார்த்து இதை பார்த்து நமக்கு விருப்பமானதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். That's where it is. That's where it is. You have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. See,
There are things which you cannot explain. There are things which you cannot explain. ஏன் சொன்னா இப்போ நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா சொல்ல முடியும். நானு ஒருத்தர் சொல்றதை செய்யறேன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல போறான்னு எனக்கு நான் தெரியும். நம்பவா இல்லையா? இது உங்க வாழ்க்கை. This is your life. Tomorrow இப்படிதான் நடக்கும்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படிதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் என்ன வச்சிருக்காரு? அப்பா கலர் கலரா ட்ரெஸ் போட்டு அவனை யோசிப்ப என்ஜாய் பண்றாரு. பத்திரமா வச்சுக்கிற வீட்டுக்குள்ளேயே. யோசிச்சு பாருங்க, வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாரு. இது இல்லாம வேற தரிசனம் வேற பாக்குறான். எல்லாம் உழுது பண்ணிது. இப்படிதான் இருக்கிறான். நல்லா இவன் அனுப்பும் போது என்ன பண்றாரு? போய் செக் பண்ணிட்டு வாடா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்பை. புரியுது உங்களுக்கு? இவன் நினைச்சு பார்த்திருப்பானா அப்பா வீட்டை விட்டு வெளியே போக. Because there was a great plan of God. கர்த்தர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. ஹalleluya. பொல்லாதவை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமாக. கிளியர் ஆகும். நம்ம ஒரு காரியம் வந்தோடனே அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை விட்டு விலகுவார். இப்ப நான் என்ன பண்ணோம்? அல்லாஹ் இஸ்மாவேலுக்கு விற்கப்பட்டான். அந்த போட்டுதான் எல்லாம் பரிசுத்தம். போத்திபார் வீட்டுக்கு விற்கப்பட்டான். அங்க போயிட்டு என் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இந்த தேவ சித்தமாயிட்டு இதுவா அது? நோ நோ. He allowed himself because he knew there's a vision in my life. என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? ஒரு தரிசனம் இருக்குது. நான் சகோதரரை பார்த்து சொல்றான், நீங்க எனக்கு வந்து அனுப்பலப்பா, வித்து போடல, என் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். Praise the Lord. Hallelujah. நீங்க விசுவாசத்துல இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் தேவ சித்தம் எல்லாம் என்ன பண்ணாது. ரொம்ப முக்கியமானது. சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிப்போம். இந்த காரியம் என்னுடையது, ஜெபிப்போம். ஆனா என்ன பண்ண சொன்னா நம்ம தேவன் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமா, ஏசைக்கு வரும், சித்தனா வரும், அதுக்காக என்ன பண்ண முடியாது? விட்டு கொடுக்க முடியாது. நம்ம பாட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். நடக்க ரேகபோத் வந்துடும். அதுக்கப்புறம் பேசப்பா வரும். வராம இருக்காது, வந்துதான் ஆகும். ஏன் சொன்னா நான் விசாலத்துல இருக்கணும். நான் சமாதான தாவரத்துல அமரணும். நான் வந்து என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும். புரிஞ்சுக்கங்க. நீங்க பாலும் தேனும் ஓடணும். You don't decide. வலியை நீங்க என்ன பண்ணாதீங்க, தீர்மானிக்காதீங்க. வலி கர்த்தருடையது. உன் வலியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புது. அப்பொழுது நேற்று ஒரு வசனம் பார்த்தேன். I think Proverbsல இந்த சாப்டர் I'm not remember 5-6ல வரும்போது verses 5-6 வரும்போது trust the Lord at all times. புரியுதா உங்களுக்கு? எக்காலத்திலும் கர்த்தர் மேல நம்பிக்கையாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்லு, உன்னுடைய என்னது வலியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். ஆமென். பிரைஸ் நினைத்துக்கொள். Because you don't know. கர்த்தர் நல்லவர். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடக்கமானப்பட்டிருக்க அனுபவம் இது. எனக்கு தெரியாது. நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு செவ்வையான பாதையை வைத்திருக்கிறீர். நான் நினைக்கிறது இல்ல, உமக்கு தெரியும் ஆண்டவரே, அதுதான் எனக்கு செவ்வையான பாதை. அல்லேலூயா. அதுதான் எனக்கு செவ்வையான பாதை. குழியில விடணும், அதான் செவ்வை. ஞாபகங்க, குழியில விடணும் கொண்டு இருப்பானுங்க. புரிஞ்சுக்கணும் நீங்க. இதை இஸ்மாவேல் வரலன்னா
இவன் ஏதாச்சும் பண்ணிருப்பானுங்க. இஸ்ரவேல் வந்தவரை தான் வித்து போட்டான். சோ அடிமையா போகிறது என்னது? நன்மையானது. கர்த்தர் நன்மையை செய்தார். அப்பா வீட்டுல ஃப்ரீயா இருந்தேன், கை காலில் வச்சு நான் எல்லாம் இருந்தேன். இங்க எனக்கு செயின்ல போட்டு காது குத்தி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறானுங்களே, சொல்ல முடியாது. இதுதான் எனக்கு நன்மை. புரியுதா உங்களுக்கு? This is for my good. போத்திபார் வீட்டுல போறான், நல்லா பண்றான், எழும்புறான், எல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு எழும்புற நல்லா இருக்கிறான். அவனுடைய மனைவி தேவையில்லாத காரியங்களை பண்றதுனால இவன் ஜெயில போட வேண்டியது. It is good. It is good. நன்மை. புரிஞ்சுக்கீங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே, சும்மா தான் இருந்தேன். தேவையில்லாம இது மாதிரி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே, இப்படி சொல்றாங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சொல்லுங்க? சிறைச்சாலைக்கு போக பிடிக்கல. You have to go. ஆமா, ஏன் அந்த நெருக்கம் வருகிறது? அங்கே உன் உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படி என்ன அர்த்தம்? உன்னை அழைச்சிட்டு போறதும் அந்த இடத்துல என்ன பண்ற? நான் தான் சொல்லுவோம். பிசாசுல கொண்டு போக முடியாது, உன்னை அவனை கொண்டு போக முடியாது. நான் தான் உன்னை கூப்பிட்டு போறேன். ஏன் நான் கூப்பிட்டு போறேன் உன்னை? ஏன் நான் வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இதான் உன்னை உருவாக்குகிற வழி. சங்கீத புத்தகங்களை வாசிச்சு சொன்ன ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிடும் அளவுக்கும் அவனை சுத்தம் பண்ற வரைக்கும் அவன் சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருந்தான். புடமிடணும், புடமிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகரோட கூட ஊழியர்கள் செய்து வருஷங்களுக்கு கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில அவங்களோட கூட பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த சத்தியத்தை சொல்லும் போது இது பண்ணும் போது அதுக்கு எதிர் கேள்விதான் வந்து சொல்லுங்க. என்ன நினைப்பாங்க, இவருக்கு ஆண்டவர் பத்தி தரல, அப்படிதான் அந்த காரியங்கள் வருஷங்கள் ஓடும், எல்லாம் முடியும். இதெல்லாம் அனுபவம் இல்லை, முடிச்ச உடனே வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன்னா அது திரும்ப எனக்கே சொல்லிக் கொடுப்பாங்க. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அது மேல் நேசமா இருக்கிறேன். ஆமே. எத்தனையோ பேருக்கு இல்லாத அந்த என்ன சொல்றது பாக்கியம் சத்தியத்தை கொடுப்பேன். ஆண்டவர் அனுபவத்துல பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரை உருமாற்றி இருக்கிறார். ஆமே. ரொம்ப முக்கியம். You have to learn from God. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், தன்னை வெளிப்படுத்தணும். ஏன்னா கர்த்தருடைய வழிகள் மேன்மையானவைகள். நெருக்கங்களிலே கடந்து போகும் பொழுது, சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும் போது போகும் பொழுது சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 13-15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒழித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள்ல மரித்திருந்தோம், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில முக்கியமானது கொஞ்சம் எடுக்க விரும்புறேன். உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. இப்ப விருத்த சேதனம், மாம்ச விருத்த சேதனம். சோ ஆபிரகாமுக்கு அவர் கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையுடைய அடையாளம் என்ன சொன்னா விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, it talks about a covenant. ஒரு உடன்படிக்கை குறித்து அது பேசுகிறது.
இப்ப நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய அந்த விருத்த சேதனம் உங்க இருதயத்துல வந்து நம்ம விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னால், நான் உங்கள் சிந்தையில வைப்பேன், உங்கள் இருதயத்தை எழுதுவேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், உங்கள் அக்கிரமங்களையும் உங்களுடைய பாவங்களினால் என்னாது இருப்பேன். இதெல்லாம் புதிய உடன்படிக்கை. So you belong to a new covenant. இப்ப இந்த புதிய உடன்படிக்கையில வந்திருக்கிற நாம் எதையும் நாம எழுத நல்ல பாருங்க, நாம எடுத்து வைத்துக் கொள்ள முடியாது, நாம தீர்மானிக்க கூடாது. அதனால விருத்த சேதனம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அடையாளம் இருக்கணும். அதனுடைய அர்த்தம் என்னச்சுன்னா இட்ஸ் a covenant, உடன்படிக்கை. அப்ப ஆவிக்குரிய அந்த விருத்த சேதனத்துல இருக்கிற உடன்படிக்கையில இருக்கிற நம்ம அந்த உடன்படிக்கை ஏற்றவர்களாய் நாம் நடக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? அந்த விருத்த சேதனம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த இருதயம் வந்து என்ன பண்ணணுமா, சுத்தம். இது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கொலோசியர் 2:11 வாசிக்கிறேன். 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். You have received a circumcision that is not of hands. Praise the Lord. ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்ன சொன்னா, இந்த விருத்த சேதனம் இருதயத்தை என்ன பண்ண சொன்னா க்ளீன் பண்ணது. எதுக்கு அந்த இருதயம் சுத்தம் பண்ண சொன்னா, இந்த இருதயம் என்ன பண்ண சொன்னா தனக்கு ஏற்கனவே இருக்கிறது இருதயம் திருக்குள்ளது. சரிங்களா? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது என்ன பண்ணுமா நம்மள தீட்டு. அப்ப என்ன பண்ண சொன்னா இந்த இருதயத்தை என்ன பண்ண உடன்படிக்கையில கொண்டு போகணும். என்ன உடன்படிக்கை? இனி என் மாம்ச சுய இச்சையின்படி நான் நடப்பதில்லை, இனிமே எதன்படி நடக்க போறேன்? தேவனுடைய சத்தியத்தின்படி நான் நடக்க ஆயத்தமா இருக்கிறேன். Right? So that's what is a spiritual circumcision of your heart. நீ ஒப்பு கொடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும் இருதயத்துல. நீங்க இருதயத்துல தீர்மானம் எடுக்கலன்னா உங்க உணர்வுகளினாலே நீங்க நடத்தப்படுவீர்கள். புரியுதா உங்களுக்கு? உணர்வுகளினாலே. இந்த உணர்வுகளில் நடத்தப்படுகிற வாழ்க்கை ஆபத்தானது. உணர்வு நடத்தப்படுகிறது ஆபத்தானது. ஞாபகம் வச்சுக்கங்க. You have to be led by the Spirit of the Lord. ஏன்னா இன்னைக்கு ஆவிக்கும் உங்களுடைய மாம்ச உணர்வுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரெண்டுக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஆப்போசிட்டா போகும். இது என்ன சொல்லும் தெரியுமா? மாம்சத்துக்கு சொல்லும் எனக்கு கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆவி சொல்லும் நான் உங்களை திக்கற்றலாய் விட்டேன். இது இப்ப ரெண்டுமே தான் இருக்குது, ஆப்போசிட். Be very careful. உங்களுக்கு லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிக்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். சோத்ரம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கிறது எதுல இருந்து கொடுக்குறாங்களா? அப்படிதான். சோ உங்க லைஃப் எதுல இருந்து வருது? ஞாபகம் வச்சுக்கோங்க. You're led by your feelings. You're led by your feelings. அது என்ன பண்றீங்க? ஒண்ணு நல்லது கொடுக்க முடியும், இன்னொன்னு நல்லது கொடுக்க முடியும், நல்லது போல இருக்கிறதையும் கொடுக்க முடியும். ஜாக்கிரதை. இன்னைக்கு என்ன பண்றாங்க? எல்லாருக்குமே இந்த நல்லது போல இருக்கிறவங்க பிடிக்கிறாங்க. அதான் எல்லாருக்கும் பிடிக்குது. சரி, I don't want to get into that, but ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன் சொன்னா ஆவில நடத்துகிற அனுபவம் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய வல்லமையும் மகத்துவத்தில் நடக்கவே முடியும். சொன்னாரு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா தூக்கிட்டு உங்களை அழுகுறதோட அழுவுங்க அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே, உங்களுக்கு அந்த வசனம் இருக்க சத்திய வெளிப்பாடு நீங்க நடக்க வரல நான் சொல்லிட்டு நம்ம ஆர்குமெண்ட்ல போக முடியாது. லெட்ஸ் நாட் கெட் இன்டு தோஸ் ஆர்குமெண்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு?
இயேசு எந்த துக்க வீட்டுக்கு போனாலும் அங்க உயிரோட இருக்கிற எழுப்பிடுவார். அங்க துக்கம் கொண்டாட போக மாட்டார், கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்க போக மாட்டார். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. whom you are serving ன்னு தெரிஞ்சுக்கங்க. If you get into a place, if some people are crying, they have to be comforted. What is a comfort? ஆறுதல் படுத்துறது என்ன? உலக பிரமாண ஆறுதல் அல்ல. ஆவிக்குரிய ஆறுதல் என்ன தெரியுமா? தன் துக்கத்திலிருந்து அவன் வெளியேறும்படிக்கு, அவனுக்குள்ளே தைரியம் உண்டாகும்படிக்கு ஒரு மாற்றம். ஆமென். ஹalleluya. ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு அங்க போயிட்டு மரணத்தை வீட்டுல மரணத்தை கொண்டாடுறதுக்கு போல, புரியுதா உங்களுக்கு? ஜீவனை கொண்டாடுவதற்கு கடந்து போனார். ஹalleluya. You must understand what you are speaking. அதனால நம்ம இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்றேன்னா, வாழ்க்கை உருமாற்றம்னா you cannot see the victory in your life. 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் ஆனாலும் துக்கத்தையே பேசிட்டு. See, end of the day you serve a living God. உயிரோடு இருக்கிறவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஆராதிக்கிற போது, ஜீவனோடு ஆராதிக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம், எந்த அளவுக்கு ஒரு தைரியம், எந்த அளவுக்கு ஒரு பலன் இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? சடங்காச்சாரத்துல வாழ்றதுக்கு நம்ம வரல. You are not taking another God. இன்னொரு தெய்வத்தை ஆராதிக்க வரல. புரியுதா உங்களுக்கு? என்றென்றும் சதா காலம் உயிரோடு இருந்து சகல சிருஷ்டியும் சிருஷ்டித்தவர் யாவும் அவராலே, அவர் மூலமாய் அவருக்காய் உண்டாக்கப்பட்ட அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. எதமும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யோர்தான்ல கால வைக்க சொன்னார். புரியுதா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டுல பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்ல, என்னது இருக்கிறது நான் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம இருதயத்துல என்ன வைக்கிறோம்? ரொம்ப அழகா சொல்ற, இருதயத்தின் நிறைவினால் அவனவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நான் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றதுனால என்கிட்ட வந்து பேசும்போது பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாதுங்கிறது நான் பேசுறேன். So what you have to understand is, தலை வலிக்குதா? தலை வலிக்குது, உண்மைதான். ஆனா அவருடைய தழுவலால் குணமானம் என்று சொல்லி எழும்பி போயிட்டே இருக்கும். தலை வலிக்கலன்னு சொல்லல, தலை வலிக்க. பிணி வலிக்குதா? வைத்தியர். நான் பிணி இல்லைன்னு சொல்லல, ஆனா பிணிய போக்குறவர் இங்கே உயிரோடு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சிக்னஸையே மண்டையில வச்சுட்டு லைஃப் பூரா ஓடணும்னா ஹீலர் என்னைக்கு உயர்த்த போறோம்? அந்த கல்வாரி சிலுவையில எனக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார், எனக்காக வாரடி கசையடியை ஏற்றுக்கொண்டார், எனக்காக ஆணினாலே தடாவப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அவரை எப்போ உயர்த்த போறோம்? See, when I'm sick, that is an opportunity to glorify God. புரியுதா உங்களுக்கு? என் துன்பத்துல, என் பிரச்சனையில தான் என் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். நானு புரியுதா? எல்லாம் பாப்பா, இவனுக்கு மட்டும் என்ன வித்தியாசமா இருக்கு? அப்பதான் தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. You are an overcomer. செங்கடல் தானா பிளக்கல, பிளந்தாங்க. யோர்தான் தானா புயல நிக்கல, நிக்க செய்தாங்க. பிரைஸ் தி லார்ட். எரிகோ கோட்டை தானா விடல, விட செய்தாங்க. புரியுதா? நீங்க அந்த கல்வாரி சிலுவையில அவர் மரித்ததனாலதான் மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை ஜெயித்ததார். புரிஞ்சுங்க. He did it. அப்ப நானும் என்ன பண்ணணும்? அந்த சுகத்தை நான் சுதந்திரிக்கணும். அப்ப நான் எதை பத்தி பேசணும்? என் சுகத்தை பேசணுமே தவிர என் பலவீனத்தை அல்ல. ஆமென். என் பிரச்சனைகளை அல்ல, என் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாரே அவரை பேசணும். ஆமென். அவரை உயர்த்தணும். I will give thanks unto him. உயர்த்திட்டு இருக்கணும், நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஏன்னா அந்த கல்வாரியில நீ மரிக்கலன்னு சொன்னா இந்த அக்கினியில நான் வெந்து போயிருப்பேன். அதை விட்டுட்டு என்ன பண்றோம்னு சொன்னா அக்னியவே பேசிக்கிறோம்.
I was talking to one of his friends, பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது பெரிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் just one part. அதான் I told him. இதை செஞ்சாரு. The years God gave you the grace to go through. எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை முடிந்து போச்சு, ஆனா நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். That is where the problem is. Your heart is not giving thanks to God, for the things that He's doing. You're only talking about what the things God has not done. கர்த்தர் செய்யாத பேசிட்டு இருக்கிற, கர்த்தர் செய்ததற்கு உன் இருதயம் நன்றி சொல்லிய. நமக்கு சொல்ல கொடுத்த என்ன செய்தாரே ஒருத்தர், even a little thing, don't forget the little things. Praise the Lord. ஆண்டவர் எத்தனை செய்தார். நாங்க ஊழியத்தில் பேசிக்கொண்டிருக்கும் சில காரியங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இருக்கிறதுக்கும் திரும்ப பழைய அந்த இத காரியங்களை போகக்கூடாது, உறவுல இருக்கும்போது மாட்டிக்கூடாது சொல்லி இருக்கும்போது எல்லாம் வந்து எப்படின்னா இது எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு வரும்போது நான் சொன்னது சார் இதை ஒரு சின்ன காரியத்தை சொல்லி புரியுதுங்க சொன்னேன். நீ ரசிக்கப்படும் போது சாவ போன டென் பார்க்ல இருந்த வியாதியில இருந்த எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்ததா எல்லாம் வந்தீங்க. ஆமா, அன்னைக்கு எல்லாருமே இருந்தாங்கல்ல, எல்லாருமே உங்களுக்கு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் உங்களை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அன்றைக்கு தன் ஜீவனை தன் கல்வாரி சிலுவையில கொடுத்தவர் தான் உன்னை மீட்டெடுத்தார். ஆமென். இன்னைக்கு உன் சரீரத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து கோச்சிக்க கூடாது, அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு நீ காரியத்தை செய்யற. உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவரை நீ காயப்படுத்த, அவரை வந்து நீ நோகடிக்க நீ ஆயத்தமா இருக்கிற. அப்பதான் கண் திறக்கப்படுது. எல்லாம் ஒரு மாதிரி புரியுதா உங்களுக்கு? You are ready to hurt Jesus, but you want to please the people. ஏன் உங்க நிலைமை எப்படி இருக்குது? ஏன் சோர்ந்து போறீங்க? Because you don't want to honor him. உன்னை கனப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்காகவே தன் ஜீவனை கொடுத்தவர், உன்னை நேசித்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி உனக்காகவே வந்து அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொண்ட அவரை விட்டு கொடுக்க நீ ரெடியா இருக்கிற. You are ready to leave him. You want to please the flesh. சில நேரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த புத்தி அந்தகாரப்பட்டு புரிய மாட்டேங்குது. It's not about pleasing people. It's about hurting Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to be very careful. ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன். நான் என்ன இதெல்லாம் வந்து சத்தியங்கள். என்னை கனம் பண்ணல கனம். If you love God, நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். Don't hurt it. தவறான வார்த்தை பேசணும், இல்லை யாரையாச்சும் நம்ம பேசுறதுனால உங்க இருதயங்கள் பாதிக்கப்படுதா? God is not happy. சொல்றாங்க, ஆண்டவரே வானத்துல அக்கினி இருக்குங்க, அவங்களை சுத்திரிச்சு போடுங்க சொல்றாரு. என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். ஒரு ஆத்மா அழிந்து போகிறத நீங்க சந்தோஷப்பட முடியாது. Because he never, அவர் சந்தோஷப்படுறது இல்லை, நீங்க பண்ண முடியாது. எச்சரிப்பதெல்லாம் don't hurt it. உன்னுடைய நடக்கையினால செய்யாது. ஏன்னா I'm telling there's nobody who can do so much like him. ஆமா, இன்றைக்கும் எத்தனை முறை நம்ம விலகி போனாலும் நம்மை திரும்பமா சேர்த்து அணைக்க அந்த கரங்கள் காத்திருக்கு. ஆண்டவரே, வேண்டாக்கு வழிகள் என்று உண்டோ என்று ஆராய்ந்து என்னை நித்திய வல்ல இடத்தை காட்டுவார்கள். ஒரு நாளும் உங்க நாமத்தை அப்படின்னு வணங்கிடக்கூடாதுப்பா. என் வாயின் வார்த்தை எழுதியிருக்காங்க சமூகத்துல பிரீதியா இருக்கிறாண்டவரை. It's not about people. It's not about them. திருநாமம் சொல்றேன், ஏன்னா நீங்கள் அவரோடு கூட அடக்கமனப்பட்டு இன்னைக்கு அவரோடு கூட எழுந்திருக்கிறீங்க. You're with somebody, don't hurt them. That's what I want to tell you. இதெல்லாம் வந்து you have to learn. புரியறதுல நிறைய பேருக்கு அது காரியங்கள். Get closer with them, then when you know this love. அவள் சொல்றா,
நான் அவருக்காக பாடுபட மாத்திரமல்ல, என் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். இட்ஸ் நாட் வேர்ட்ஸ், இட்ஸ் லவ். ஆமென். The closer you get with God, the more you love him. அவருடைய அன்பு நம்ம நெருங்கியும் அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, நமக்கு மனுஷனுடைய காரியங்கள், அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெருசா தெரியாது, அவங்க செய்கிற காரியங்கள் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவருக்காக ஆண்டவரை உண்மை பிரியப்படுத்த போடுங்க. நான் பாடுபட மாத்திரம் இல்லப்பா, என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கேன். Because I love you. அதை விட்டுட்டு சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பலவீனங்கள் இதெல்லாம் மறித்ததே உயிரோடு எழுப்பிட்டாரு. உங்களுக்கு இன்னும் நம்ம சாவல. இந்த பலவீனத்தை தூக்கி போறது எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அண்டர்ஸ்டாண்ட் ஸ்மால் திங்ஸ். இதெல்லாம் இதை பெருசாக்கிறாதீங்க. The more important thing is how to please God. தேவனை எப்படி நான் பிரியப்படுத்துவது, என் தேவனை எப்படி நான் மகிமைப்படுத்துவது, என் தேவனை எப்படி நான் கனப்படுத்துவது, அதான் உயிரோடு எழுப்பி இருக்கிறோம். You listen with him. That's the story. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து 24 ஒரு நிமிஷம். உங்கள் உள்ளத்திலே அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு சொல்லப்பட்டிருப்பாங்க. You have to remove the old man. அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற, மோசம் போகும் இச்சையினாலே கெட்டு போகிறவன் என்ன பண்ணுங்க? களைஞ்சு போடுங்க, தூக்கி போடுங்க. போட்டுட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, நியூ ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய மறுபடி பிறந்த நாம், அது ஆவியை பெற்ற நாம், அது பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம், a new spirit. இதுவரைக்கும் நடந்தது இல்ல, இனி எப்படி சொல்ற, அவராலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அந்த ஜீவன்ல வாழ கற்றுக்கொள்ளணும். அடுத்தது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை பலச என்ன பண்ணணும்? களையணும். எப்பெல்லாம் you feel like that, புதிய உங்களுக்கு கோபம், கசப்பு, லோன்லினஸ், பரிதாபம் பண்ணணும், யாராச்சும் நமக்கு வரணும், இந்த மாதிரி என்ன வரும்? தூக்கி போடுங்க சார், அதை கலட்டி தூக்கி போடுங்க. நான் அநேகரை ஆஸ்வதிக்கிறேன், அநேகரை தூக்கி எடுக்கிறோம், அநேகரை பலப்படுத்துறேன். புரியுதா உங்களுக்கு? உங்களதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி தன் பிள்ளைகளை குடித்து போகும்போது என்ன பண்ண, நேரம் தீர்க்கதரிசியத்துல போகிறார். போகிறவள் அவனிடத்துல என்ன பண்ணாது, பதில் கிடைக்க சொல்லி போகிறார். பிரச்சனைகள் வந்த உடனே நல்ல ஞாபகம், பிரச்சனை போராட்டத்துக்கு ஒரே ஒரு தீர்வு தான், தேவ சமூகம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நேரம் போகணும், ஆண்டவர் சொல்றாரு, முடிஞ்சிச்சா அவ்வளவுதான். அதோட கூட விட்டுடணும். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, அதையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. Go, take one answer. அவன் தீர்மானித்தால் தொடுவேன், சுகமாவேன். கூட இருக்கிறான், அவன் சொல்றான், என்ன சொல்றது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், விடமாட்டேன்றான். புரியுதா உங்களுக்கு? That's all. Go to the presence. அவ்வளவுதான். சரி, எவ்வளவு நாளைக்கு இதையே வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்க போறீங்க? Go to the presence of God. Sit in the presence of God. நீ என்னோட பேசிதான் ஆகணும். Amen. Praise the Lord. நீ பேசினா வர போறது. You tell me what should I do? பயங்கரமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது, காரியங்கள் எல்லாம் நான் சொல்றேன். லீவ் போட்டு என்ன பண்ணுங்க, போய் உட்காருங்க. ஏன்னா ஆண்டவர் பேசுறாங்க, போய் உட்காருங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லீவ் எடுக்க முடியாது. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனா லீவ் எடுக்க மாட்டியா? அன்னைக்கு சொல்லுவீங்களா நீங்க? அப்புறம் என்ன அர்த்தம்? மண்டல எது முக்கியம்னே தெரிய மாட்டேது. ஆனா பிரச்சனை போனோம். See, there is only one place. It's the presence of God. Nothing else. Get into the presence of God. தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. முடிவு வேணும், மறுரூபம் வேணும் எனக்கு. I need a change. நான் சொல்லுவோம், அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் பேசணும். அவரு விடக்கூடாது, பேசுற வரைக்கும் விடக்கூடாது.
Go into the presence of God. Sit with him. What is it? சொல்லட்டும் அவரு. Okay, go. Be quiet. I'll take care. அவர் சொல்லட்டும். Let him say. அவர் சொல்லட்டும். Be serious with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. புதிய மனுஷனுக்கு இயேசுவானவர் பாருங்க, அவர் சொல்றாரு, என் பிதா எனக்கு சொன்னதுதான் நான் செய்யறேன், எனக்கு அதை பார்த்து தானே செய்யறேன், அவர் சொல்லாம எதையும் நான் செய்ய. லாசரஸ் உடம்பு சரியில்லை இருக்கிற போது ஆள் அனுப்புறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாரு அவருக்கு மேல் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆனா போனாரா? போல. ஏன் பிதா சொல்லல? இவ்வளவுதான். யார் கோபப்படுவாங்க, யார் பிரியப்படுவாங்க, அது முக்கியம் இல்ல. What does he say? What does my God say? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு today it is like about pleasing people. It is before people. ஜனத்துக்கு முன்பாக இது பண்ணணும், இதை காண்பிக்கணும், பிரியப்படுத்தணும். இது see, end of the day every man has to stand before God. அவன் கிரியைக்கு தக்க பலன் வரும். அங்கே அது பாத்தீங்கன்னா பொன்னினாலே, வெள்ளியினாலே, வெண்கலத்தினாலே, இரும்பினாலே, கட்டையினாலே, வைக்கோலினாலே எதனால செய்யப்பட்டிருக்குது சொல்லி அக்கினியானது சோதிக்கும். Praise the Lord. தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி செய்கிறவைகள் தான் நிலை நிற்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் நல்லவர். என்ன தெரியும் சொன்னா, அடக்கம் பண்ணப்பட்ட எந்த ஒரு பழைய காரியத்தையும் என்ன பண்ணாதீங்க, திரும்ப எடுக்காதீங்க, கலைஞ்சு போடுங்க, வேண்டாம். அப்படிங்கிற ரெண்டாவது, பிரச்சனைகள் போராட்டங்கள் மேல போக்கஸ் பண்ணாதீங்க. திரும்ப சொல்றேன், திரும்ப நான் சொல்றேன், அதை போக்கஸ் பண்ணாதீங்க. Just walk. என்ன தெரியுமா? It's already taken care on the cross. கல்வாரி சிலுவையில இதற்கு பதில் ஏற்கனவே வந்தாயிற்று. அந்த காலத்துல அது பறிக்கும். இவைகள் ஒன்றாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. Move forward. Come out of it. Just move forward. முன்னேறி போங்க. புரியுதா உங்களுக்கு? வெயிட் டைம் இல்லை. ஏசில உட்காந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சித்தனால உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்றி கேட்டவங்க அவங்க நன்றி இல்லாதவங்க இது மோசப்படாதீங்க, என்ன திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, அப்படி எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன் டைம் பிஃபோர் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் முடிஞ்சிருச்சு. சொன்னீங்களா அவர்கிட்ட, பதில் அவர் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா அவர் பேசுறவர். முடிஞ்சு போச்சு. என்ன என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவ்வளவுதான். That's it. And walk forward. That's faith. Praise the Lord. ஒன்றாகிலும் என்ன பண்ணுது? அவர் சொன்ன வார்த்தை, ஒன்றாகிலும் தரையில விழுவதில்லை. போங்க, இவ்வளவுதான். As you go, it always is. நான் அனுபவத்துல பட்ட காரியம் அனுபவிக்க ஆட்டோமேட்டிக்கா அது லைன்ல இவ்வளவுதான். இவ்வளவு பெருசா விசுவாசம் பண்ணுகிறது எல்லாம் தானா கரெக்டா லைன். ஏன் சொன்னா, நான் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். என் ஓட்டத்தை முடிப்பதற்கு எனக்கு எல்லா வழிவாசலையும் அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நானும் என்ன பண்ணும்? விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவங்க இயேசுவை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோட ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவுதான். You see a big difference. பெரிய பர்வதமே நீ எனக்கு முன்பாக மாத்திரம் நீ சமபூமியா கண்கள் முடி தேவன் நோக்கி